அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதாக சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பேரின்பங்களை மாறுபட்டதாக இருக்கும் சாப்பிடுங்கள் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். அல்லது அவர்களுக்கு அந்த பழங்களை வழங்கக்கூடிய சில சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சில பணியாளர்கள் சிறுவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அவர்களை என்பதாக குறிப்பிடுகின்றார். சின்னஞ்சிறிய சிறுவர்கள். அவர்கள் இவர்களுக்கு வேண்டிய உணவுகளை எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எதை இவர்கள் விரும்புகின்றார்களோ அதையெல்லாம் கொடுப்பதற்காக வேண்டி அந்த சிறுவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், இது முன்னதாக கொடுக்கப்பட்டதை போன்ற உருவ அமைப்பு இருந்தாலும் இதனுடைய ருசி மாறுபட்டதாக இருக்கும், சாப்பிடுங்கள் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள் என்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆக பழங்களை பெறக்கூடிய அந்த சொர்க்கவாசிகள் இதற்கு முன்னதாக இதே போன்று நாங்கள் சாப்பிட்டு இருக்கின்றோம் என்பதாக கூறுவார்கள். அதற்கு இரண்டு விதமான விளக்கங்கள். இதற்கு முன்னதாக என்று சொன்னால் சொர்க்கத்திலேயே அதற்கு முன்னதாக கொடுக்கப்பட்டதா, அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சாப்பிட்ட பழங்களை அவர்கள் சொல்லுகின்றார்களா என்பது பற்றி கருத்து வேறுபாடு. இரண்டுக்கும் வழி இருக்கின்றது. இரண்டுக்கும் பொருத்தமாக இந்த ஆயத்து அருளப்பட்டு இருக்கின்றது. சொர்க்கத்திலே ஒரு ஆப்பிளை போன்ற ஒரு பழம் கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், உலகத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது இதற்கு முன்னாலும் இதே மாதிரி பழங்களை சாப்பிட்டு இருக்கின்றோம், ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கின்றோம், ஆரஞ்சு சாப்பிட்டு இருக்கின்றோம், மாதுளை சாப்பிட்டு இருக்கின்றோம் என்பதாக சொல்லுவார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு சொல்லப்படும், இல்லை இல்லை, இது உருவத்தில் தான் அதே மாதிரி இருக்கின்றது. இதே மாதிரி மாதுளம் பழம் அங்கே இருக்கும், ஆப்பிள் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், மற்ற பழங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் உருவத்தில் தான் அப்படி இருக்குமே தவிர ருசி வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு தடவை மட்டுமல்ல, அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் எத்தனை தடவை அந்த பழங்கள் கொடுக்கப்படுகின்றதோ ஒவ்வொரு தடவையும் மாறுபட்ட ருசி உடையதாக இருக்கும். நம்ம உலகத்துல பழம் சாப்பிட்றோம், ஆப்பிள் சாப்பிட்றோம்னு சொன்னா ஒரு 2-3 வகை, 10 வகை, 15 வகை அல்லது 20 வகை ஆப்பிள் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு ருசி இருக்கு, அவ்வளவுதான். எந்த இடத்துல அந்த ஆப்பிள் விளைகின்றதோ அதற்கு ஒரு தனி ருசி இருக்கும். அந்த இடத்துல எப்பொழுதுமே அதே ருசி தான் இருக்கும், மாறுபட்டு இருக்காது. ஆனா சொர்க்கத்தில் உள்ள பழங்கள் அப்படி இருக்காது. இப்பொழுது ஒரு பழம் சாப்பிடுவார், பிறகு சற்று நேரம் கழித்து அதே மாதிரி ஒரு ஆப்பிள் சாப்பிடுவார், அது வேறு ஒரு ருசி. பிறகு மாலை நேரத்திலே மற்ற நேரத்திலே சாப்பிட்டால் அது வேறு ஒரு ருசி. இப்படியே அவர் எத்தனை தடவை சாப்பிட்டாலும் அது மாறுபட்ட ருசி உடையதாக இருக்குமே தவிர ஒரே மாதிரி சுவை உடையதாக இருக்காது. இதே போன்று எல்லா பழங்களும் இருக்கும். ஆக பழங்கள் கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், ஆலு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கப்லு, இதற்கு முன்னதாகவும் நாங்கள் இது போன்று கொடுக்கப்பட்டு இருக்கின்றோமே என்பதாக சொல்லுவார்கள். வஉது பிஹி முத்தஷாபிஹா, அந்த பழம் ஒன்றுக்கொன்று ஒப்பானதாக அவர்கள் கொடுக்கப்படுவார்கள், அவர்களுக்கு வழங்கப்படும். எனவே அவர்கள் எதை நினைக்கின்றார்களோ, எதை கேட்கின்றார்களோ, எந்த பழங்களை விரும்புகின்றார்களோ அதுவெல்லாம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, மின் சமரத்தின் என்பதற்கு பழங்கள் என்று வைத்துக் கொண்டாலும் அது இப்பொழுது சொல்லப்பட்டது போன்று பொருள். அல்லது அவர்கள் நினைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். சமரத்து என்பதற்கு பழம் என்றும் சொல்லலாம், பலன் என்றும் சொல்லலாம் அர்த்தம். அவர்கள் நினைக்கக்கூடிய அவர்கள் பலன் பெறக்கூடிய பொருள்கள் எல்லாம் கிடைக்கும். முன்னாலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுக்கு. சஹாபாக்களில் ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு குதிரை என்றால் ரொம்ப பிரியம், சொர்க்கத்திலே குதிரை கிடைக்குமா என்பதாக கேட்டார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அவர்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்கும்னு சொல்றான், அப்ப குதிரை கிடைக்குமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் உதுகில்தல் ஜன்னா, நீ சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டால், உதீத பி ஃபர்ஸின் மின் யாகூதா, மாணிக்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு குதிரை உனக்கு கொடுக்கப்படும். மாணிக்கம் நவரத்தினங்களில ஒன்று. லகு ஜனாஹானி, அதற்கு 2 ரெக்கைகள் இருக்கும். அதன் மீது நீ ஏற்றி உட்கார வைக்கப்படுவாய். சும்ம தாரபிக ஹத்தா ஷீத, நீ எங்கு விரும்புகின்றாயோ அங்கெல்லாம் அது பறந்து உன்னை கொண்டு செல்லும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பதில் சொன்னார். குதிரை கிடைக்கும். எப்படிப்பட்ட குதிரை? இங்க உள்ள மாதிரி குதிரை அல்ல, சதை எலும்பு உள்ள நரம்பு உள்ள குதிரை அல்ல, அது மாணிக்கத்தினால் செய்யப்பட்ட குதிரை. நீ எங்கு விரும்புகின்றாயோ அங்கெல்லாம் உன்னை தூக்கி கொண்டு அது பறக்கும். இன்னொருத்தர் வந்தார், அன்சாரி சஹாபி.
அவர் கேட்டார், யார சொல்லலாம், எனக்கு விவசாயம் செய்யறதுன்னா ரொம்ப பிரியம், சொர்க்கத்துல விவசாயம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டார். ஆம், அங்க விவசாயமும் செய்யலாம். அது எப்படிப்பட்ட விவசாயம் என்று சொன்னால், உனக்கு அங்கே விதைகள் வழங்கப்படும். விவசாயம் செய்யறதுக்கு முதல்ல அசல்ல விதை வேணும். அந்த விதை வழங்கப்படும். அதை போட்ட உடனே முளைச்சுக்கோங்க. இங்க மாதிரி 60 நாள் 40 நாள் நாட்டு எடுத்து அப்புறம் களை எடுத்து அதெல்லாம் தேவையில்லை. போட்ட உடனே மேல வந்துடும். திரும்ப அறுப்பாங்க, அப்புறம் திரும்பவும் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்று இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு கூட்டத்தாரை பார்த்தார்கள். அவர்கள் ஒரு வளர்ந்து செழித்து வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு பயிரை அறுவடை செய்கின்றார்கள். அறுவடை செய்து கொண்டே வருகின்றார்கள். ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் அது வளர்ந்து கொண்டே வந்து கொண்டே இருக்கின்றது. திரும்பவும் போய் அறுவடை செய்கின்றார்கள், திரும்பவும் வளர்கின்றது. இப்படி ஒரு கூட்டத்தாரை பார்த்தார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், இவர்கள் யார் என்பதாக. இவர்கள் தான் முஜாஹிதீன்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலாவுடைய பாதையிலே தங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்து இந்த தீன் அப்படிங்கிற அர்த்தம் அல்லங்க, எவ்வளவு பெரிய நன்மைகள் அவர்களுக்கு அங்கே கிடைக்கின்றன என்பது பொருள். இது மாதிரி எதை கேட்டாலும் கிடைக்கும். என்ன விரும்புகின்றார்களோ, எதை நினைக்கின்றார்களோ அதுவெல்லாம் அங்கே அவர்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே மனிதன் சென்று விட்டால் மனிதனுக்கு தெவிட்டாத, எந்த நேரத்திலும் தெவிட்டாத உலகத்தினுடைய சுகங்கள் இருக்கின்றன, அது தெவிட்டக்கூடியதாக ஆகிவிடும். மனிதனுக்கு சடைவை உண்டாக்கக்கூடியதாக ஆகிவிடும். எவ்வளவு சுகமானதாக இருந்தாலும் சரி, பஞ்சு மெத்தையில படுத்து தூங்குறான், ரொம்ப அழகான விரிப்பு, இனிமையான சூழ்நிலை, எந்த விதமான சிரமமும் கிடையாது, எல்லா விதமான ஆரோக்கியமும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மனிதன் படுத்திருந்தாலும் கூட, வாழ்ந்திருந்து கொண்டே இருந்தாலும் கூட, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது சுகமா இருக்கும். அப்புறம் அவனுக்கு கசந்து போயிடும். அந்த வாழ்க்கை கசக்கும். அதை தவிர வேறொரு வாழ்க்கையை அவன் தேடுவான். அதை விட சுகமா இருக்கா, அல்லது அதை விட மாற்று இடத்தை அவன் தேடிக்கொண்டிருப்பான். சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் அப்படி அல்ல. எந்த நேரத்திலும் அது மனிதனுக்கு சடைவை ஏற்படுத்தாது. எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் சுகமாகவே அந்த மனிதன் இருந்து கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை. அதற்கு நிபந்தனை, அங்கே போவதற்குரிய நிபந்தனைகளை சென்ற வாரம் உங்களுக்கு விளக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வபஷ்ஷிரில் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி அன்ன லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை, நல்ல செயல்களை யார் செய்தார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சொர்க்கம் உண்டு என்பதாக நபியே நீர் நற்செய்தி சொல்லி விடுவீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, ஈமானும் சாலிஹான அமல்களும் இருந்தால் அவர் சொர்க்கத்திற்கு போக முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக விளக்குகின்றான். அவர்களுக்கு அந்த சொர்க்கத்திலே கிடைக்கக்கூடிய இன்பங்களில் சிலவற்றை இங்கே சொல்லுகின்றான். குர்ஆனிலே பல இடங்களிலே சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு இன்பங்களை பரவலாக சொல்லி இருக்கின்றார். ஒரே இடத்துல எல்லாத்தையும் சொல்லல. இந்த ஆயத்தில் சில விஷயங்களை மட்டும் குறிப்பிடுகின்றான். அவர்களுக்கு பழங்கள் கொடுக்கப்படும், அது மாறுபட்ட ருசி உடையதாக இருக்கும். அவர்களுக்கு பரிசுத்தமான மனைவியர்கள் வழங்கப்படுவார்கள். அந்த பரிசுத்தமான மனைவியர்கள் அப்படிங்கிறதுக்கு சென்ற வாரம் நிறைய விளக்கம் சொல்லப்பட்டது, எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பல்வேறு விதமான அசுத்தங்கள் உடையவர்கள். அந்த மாதிரி எந்த விதமான அசுத்தமும் அந்த சொர்க்கவாசிகளான அந்த பெண்களிடத்தில் இருக்காது என்பதை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படுகின்றது மாதந்தோறும். அது அவர்களுக்கு இயற்கையாக வரக்கூடிய அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்ட ஒரு உபாதையாக இருந்தாலும் கூட, அதன் மூலமாக அந்த பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு லாபங்களையும் நாம் இன்று மருத்துவ முறையிலே கண்டு கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாவதற்கு அல்லது உண்டாகாமல் இருப்பதற்கு, அவர்களுடைய உடல் சுகமாக இருப்பதற்கு, உடலிலே கோளாறுகள் ஏற்படாமல் இருப்பதற்குரிய நிலைகள் எல்லாம் அந்த மாதவிடாயின் மூலமாக அவர்களுக்கு அமைக்கப்பட்டு இருக்கின்றது. முதலாக அல்லாஹ் தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துணையாக படைத்த நேரத்திலே பரிசுத்தமானவர்களாகத்தான் அங்கே இருந்தார்கள். ஏனென்றால் சொர்க்கம் என்பது பரிசுத்தமான ஒரு இடம். அந்த இடத்தில் அசுத்தமானவர்கள் செல்ல முடியாது. ஹவ்வா என்ற அந்த பெண்மணியை சொர்க்கத்திலே வைத்து அல்லாஹ் தஆலா படைத்த நேரத்தில் அவர் பரிசுத்தமானவராகத்தான் இருந்தார்கள். எவ்வளவு காலம் அந்த சொர்க்கத்திலே அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள், எவ்வளவு காலத்திற்கு பின்னால் அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதிலே பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. அல்லது ஒரு சில ஆண்டுகள் இருந்தார்கள், ஒரு சில மாதங்கள் இருந்தார்கள், ஒரு 40 நாள் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. சரி, எப்படியோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அங்க இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு மாதவிடாய் வருவது கிடையாது.
மாதவிடாய் வரக்கூடிய அமைப்பை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் மாதவிடாய் என்பது அசூசையான ஒரு பொருள், அது சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடாது. இப்ப கியாமத் நாள்ல நமக்கு ஜஸா, யௌமுல் ஜஸா, நன்மை தீமைக்கு கூலி வழங்கப்படக்கூடிய அந்த நாளுக்கு பின்னால் சொர்க்கம் செல்லக்கூடிய நமக்கும் கூட கொடுக்கப்படக்கூடிய பெண்கள் எப்படி இருப்பார்கள்? அஸ்வாஜ முத்தஹரா, பரிசுத்தமாக்கப்பட்ட பெண்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அவர்களுக்கு மாதவிடாய் கிடையாது, பிள்ளை பேரு தொடக்க கிடையாது, சளி வராது, ஜலம் வராது, மலம் வராது, சிறுநீர் வராது, எந்த விதமான அசுத்தமும் கிடையாது. அவருடைய உடல்ல அழுக்கும் இருக்காது, எச்சில் இருக்காது, காரல் எச்சி இருக்காது, சளி இருக்காது, அழுக்கு சேராது, அவருடைய துணியிலும் கூட அழுக்கடையாது போடுவார்கள். இப்ப சொர்க்கத்துல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் பொழுது அதே நிலையில் தான் இருந்தார்கள். பிறகு அவர்களுக்கு எப்படி மாதவிடாய் ஏற்பட்டது அப்போ என்றால் அதற்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொன்னான், இங்க இருக்கக்கூடிய எல்லா பழங்களையும் எல்லா சுகங்களையும் அனுபவியுங்கள், அந்த மரத்துக்கு பக்கத்துல மட்டும் போகாதீங்க அப்படின்னு சொன்னான். பின்னால் அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்துக்கள் அது வருகின்றது. அந்த மரத்துக்கு பக்கத்துல போகாதீங்க. ஒரு மரத்தை சுட்டிக்காட்டி குறிப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னான். ஷைத்தான் அவர்களை கெடுத்தான், அந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிடும்படியாக செய்து விட்டார். எப்ப அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ உடனடியாக சென்ற வாரங்களுக்கு சொல்லப்பட்டது, உடனடியாக அவர்களுக்கு வயிற்றிலே ஒரு உபாதை ஏற்பட்டு விட்டது. சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலை, மலம் கழிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது அவர்களுக்கு. உடனே அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கி உலகத்திற்கு பூமிக்கு அனுப்பி வைத்தார். அதே நேரத்தில் தான், அந்த பழத்தை சாப்பிட்ட நேரத்தில் தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாதவிடாய் தொடக்க ஏற்பட்டு விட்டது. அதுக்கு முன்னால மாதவிடாய் அவர்களுக்கு கிடையாது. இந்த பழத்தை சாப்பிட்டதின் காரணமாக பூமியிலே வசிக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பிறகு அல்லாஹ் தஆலாவுடைய ஏராளமான ஹிக்மத்துகள், ஞானங்கள் இதிலே நிறைந்திருக்கின்றன. பெண்களுக்கு மாதவிடாயை ஏற்படுத்தியது, மாதந்தோறும் அந்த தொடக்கு என்பது வருவது என்பதெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய ஞானத்தை சேர்ந்தது. அது ஒரு உபாதை என்பது மட்டுமல்ல, பெண்களுக்கு அதை ஏற்படுத்திய அல்லாஹ் தஆலா எவ்வளவு அற்புதமானவன், எவ்வளவு அறிவுள்ளவன், ஆற்றல் உள்ளவன் என்பதையும் அந்த தொடக்கு நமக்கு விளக்கி கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக அதை வராமல் தடுத்து நிறுத்தி மற்ற ஆண்களை போன்றவர்களை வைத்து விட முடியுமா யாராவது? எந்த மறுத்தராவது? அப்படி வைத்து விட்டால் அந்த பெண்களுக்கு மிகப்பெரிய இடையூறு, அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுவது. சரி, அப்படி வரக்கூடிய அந்த தொடக்காகிறது அவர்கள் காலம் முழுவதும் வருகின்றதா? இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து பிறகு நின்று விடுகின்றது. இதுவும் அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய ஹிக்மத், ஞானத்தை சேர்ந்தது. அப்படி அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டவுடனே அவர்களுக்கு அந்த மாதவிடாய் தொடக்கு ஏற்பட்டது என்பதாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அந்த சொர்க்கத்தில் சென்ற வாரம் அதற்குரிய நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சொர்க்கவாசிகளுக்கு இன்னென்ன இன்பங்கள், அவர்களுக்கு பழங்கள் கொடுக்கப்படும், அது ஒன்றுக்கொன்று ஒப்பானதாக இருக்கும், ருசி மாறுபட்டதாக இருக்கும், அவர்களுக்கு பரிசுத்தமான மனைவியர்கள் உண்டு அங்கே என்பதாக சொல்லி, வஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள், அங்கிருந்து வெளியாக்கப்பட மாட்டார்கள், வெளியேற வேண்டிய அவசியம் இருக்காது, என்றென்றும் காலந்தோறும் அவர்கள் அதிலே இருந்து கொண்டிருப்பார்கள். அது எவ்வளவு காலம்? முடிவில்லாத காலம் அவர்கள் அதிலே இருந்து கொண்டிருப்பார்கள். அதான் காலிதூன் என்ற வார்த்தை. சில இடங்கள்ல காலிதீன் அல்லது காலிதூன் என்று வரக்கூடியது எல்லாம் நிரந்தரமாக அவர்களை அல்லாஹ் தஆலா அதிலிருந்து வெளியாக்கவே மாட்டார். நிரந்தரமாக அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் மாறுபடுவது கிடையாது, வயது முதிர்ச்சி கிடையாது, அந்த நிலைகள் மாறுபடுவது கிடையாது, அங்க இருக்கக்கூடிய சுகங்கள் தீர்ந்து அழிந்து விடுவது கிடையாது. அவர்கள் மாறுபட்டு வயது உடையவர்களாக, வேறு விதமான மாற்றம் உடையவர்களாக ஆகிவிடுவது கிடையாது. மாற்றத்திற்குரியதெல்லாம் இந்த உலகம் தான். இந்த உலகம் தான் பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு உரியது. சொர்க்கத்திற்கு போய்விட்டாலும் அல்லது நரகத்திற்கு போய்விட்டாலும் அங்கே மாறுபடுதல் என்பது கிடையாது. அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இது முன்னாலே காபிர்கள், முனாஃபிகீன்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, யார் அல்லாஹ் தஆலாவுடைய சட்டங்களுக்கு மாறு செய்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு தண்டனைகள் உண்டு என்பதாக முந்தைய ஆயத்திலும், யார் அல்லாஹ் தஆலாவுடைய சட்டங்களை ஏற்று ஈமான் கொண்டு வாழுகின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை இறந்த பின்னால் கிடைக்கும் என்பதை பற்றியும் சொல்லி காட்டி அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிராகரிக்கக்கூடிய மனிதர்கள், அல்லாஹ் சில சட்டங்களை, சில உதாரணங்களை சொல்லி இந்த மனிதர்களுக்கு விளக்கக்கூடிய நேரத்தில் அதை பரிகாசம் செய்கின்றார்கள், ஏளனமாக பேசுகின்றார்கள். அல்லாஹ் என்பவன் ரொம்ப உயர்வானவன் என்பதாக நபியை நீங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றீர்கள், ஆனால் அவன் இப்படிப்பட்ட சில அற்பமான உதாரணங்களை எல்லாம் சொல்லி காட்டி எங்களுக்கு விளக்குகின்றானே, இது அவனுக்கு தகுதியா என்பதாக அல்லாஹ்வை பற்றியும் அவன் சொன்ன வாசகத்தை பற்றியும் பரிகாசம் செய்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த உதாரணங்களை சொல்வதற்கு வெட்கப்பட்டுக் கொண்டிருக்க மாட்டான். எந்த உதாரணத்தை சொல்லி மனிதர்களுக்கு விளக்க வேண்டுமோ அதை கட்டாயமாக சொல்லித்தான் தீருவான் என்பதை அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான்.
இன்னல்லாஹ லா யஸ்தஹி, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா லா யஸ்தஹி அன் யضرب மஸலன் மா பஊதன், கொசுவை போன்ற ஒரு உதாரணத்தை சொல்வதற்கும் அல்லாஹ் தஆலா வெட்கப்பட மாட்டான். கொசுவை போன்று உள்ள ஒரு உதாரணத்தை சொல்வதற்கும் அல்லாஹ் தஆலா வெட்கப்பட மாட்டான். ஃபமா ஃபௌகஹா, அதை விட மேலான ஒன்றை சொல்வதற்கும் வெட்கப்பட மாட்டான். கொசு என்பது ரொம்ப அற்பமான பொருள், அதை சொல்வதற்கும் வெட்கப்பட மாட்டார். மனிதர்கள் தான் அப்படி வெட்கப்பட்டுக் கொண்டிருப்பார்கள், இதை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. மனிதர்களுடைய நன்மைக்காக வேண்டி, மனிதர்கள் உபதேசம் பெறுவதற்காக வேண்டி, உணர்ச்சி பெறுவதற்காக வேண்டி, படிப்பினை பெறுவதற்காக வேண்டி எதை சொல்ல வேண்டுமோ அதை அல்லாஹ் தஆலா சொல்லித்தான் தீர்வார். அதில் அல்லாஹ் தஆலாவுக்கு வெட்கப்படுவது என்பதெல்லாம் கிடையாது. ஏன்னா சில உதாரணங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல, இதெல்லாம் பின்னால வந்த ஆயத்து, இதற்கு முன்னால சில ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா உதாரணங்களோடு சொல்லி காட்டினான். அந்த உதாரணங்களை சொன்ன பொழுது என்ன அல்லாஹ் பெரிய ஆளுன்னு சொல்றீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன உதாரணம் எல்லாம் சொல்றானே அப்படின்னு அந்த குஃபார்கள் சொன்னார்கள். ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்னல்லதீன ததூன மின் தூனில்லாஹி லன் யக்லுகு ஸுபாபும் வலவ் இஜ்தமஉ லஹு, அல்லாஹ்வை தவிர நீங்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வங்கள் அது ஒரு ஈயை கூட உண்டாக்கி விட முடியாது, ஈயை கூட படைத்து விட முடியாது. நீங்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தாலும் சரி, அப்படி ஒரு ஈயை உண்டாக்குவதற்கு, ஈயை படைப்பதற்கு எல்லா தெய்வங்களும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட அவர்கள் படைக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா ஒரு இடத்தில் சொல்லுகின்றார். இதை கேட்ட உடனே என்ன ஈயெல்லாம் உதாரணம் சொல்றான் அல்லாஹ் தஆலா என்று அவர்கள் பரிகாசம் செய்தார்கள், கேவலமாக பேசினார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா அதே மனிதர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான், மஸலுல்லதீன தഖது மின் தூனில்லாஹி அவுலியா கமஸலில் அன்கபூத், அல்லாஹ்வை தவிர தங்களுக்கு நேசர்களாக ஆக்கி கொண்டார்களே அப்படிப்பட்டவர்களுக்கு உதாரணம், அதாவது அந்த தெய்வங்களுக்கு உதாரணம், அல்லாஹ்வை தவிர இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு உதாரணம் கமஸலில் அன்கபூத், ஒரு சிலந்தி, எட்டுக்கால் பூச்சியை போன்றதாகும், சிலந்தியை போன்றதாகும். இத்தஹதத் பைத்தா, அது ஒரு வீட்டை அமைத்துக் கொண்டது, அது ஒரு வீட்டை கட்டி கொண்டது. சிலந்தி ஒரு வலையை கட்டி கொண்டது, அதான் வீடு. அல்லாஹ் தஆலா அதை பைத் என்ற, அதுக்குள்ள வீடு தான், அந்த சிலந்திக்குள்ள எட்டுக்கால் பூச்சியோட வீடு வலை, அந்த வலை தான். இத்தஹதத் பைத் இன்ன அவ்ஹனல் புயூத்தி லபைத்துல் அன்கபூத், வீடுகளிலேயே ரொம்ப பலகீனமான வீடு இந்த எட்டுக்கால் பூச்சியோட வீடு தான் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. வாயில ஊதி விட்டா போயிடும், ஆனா அது எவ்வளவு அற்புதமாக கட்டுது, எவ்வளவு அற்புதமாக அந்த சிலந்தி வலையை பின்னுது பாருங்க. மனுஷனால அந்த வலையை பின்ன முடியாது, மனுஷன் அந்த வலையை பின்றதா இருந்தா ரொம்ப நாளாகும், அந்த மாதிரி ஒரு வலையை பின்றதா இருக்கு. அது தன்னுடைய உடலிலிருந்து வரக்கூடிய எச்சிலின் மூலமாகவே அந்த வலையை பின்னி விடுகின்றது, எச்சிலையே நூலாக ஆக்கி வலையை பின்னி விடுகின்றது. எவ்வளவு அற்புதம் அந்த. ஆனா அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு, ரொம்ப ரொம்ப பலகீனமான வீடு. அதை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை தெய்வங்களாக தனக்கு பாதுகாப்பாளர்களாக யார் ஆக்கி கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு உதாரணமும் இந்த வீட்டை போலதான், இந்த சிலந்தி வலையை போலதான். சிலந்தி வலையில எந்த பாதுகாப்பும் கிடையாது, சிலந்திக்கு பாதுகாப்பு, மற்றவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அது ஒரு லேசா காத்தடிச்சாலும் கூட அந்த சிலந்தியினுடைய வலை அருந்து விடும், வீடு இடிஞ்சு விடும், அதனுடைய வீடு இடிந்து விழுந்து விடும். அதுபோன்று இவர்கள் மற்றவர்களை தெய்வங்களாக தனக்கு பொறுப்பாளர்கள் ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களால் எந்த உதவியும் செய்ய முடியாது, அவர்களால் ரொம்ப பலகீனமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த உதாரணத்தை சொல்லி காட்டினான். பின்னால் அதெல்லாம் நிறைய பின்னால் வரக்கூடிய ஆயத்துகள். இந்த மாதிரி ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா அருளிய பொழுது அவங்க சொன்னாங்க, இது என்ன அற்பமான உதாரணங்கள்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஈய சொல்லி காட்டுறான், எட்டுக்கால பூஜையை சொல்லி காட்டுறான். இன்னும் சில இடங்கள்ல அல்லாஹ் தஆலா தேனியை பத்தி சொல்றான், எறும்பை பத்தி சொல்றான். இப்படி எல்லாம் பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதை அந்த காபிர்கள், அந்த முஷ்ரிக்கீன்கள் கேட்ட பொழுது மாதா அராதல்லாஹு பிஹாதா மஸலா அப்படின்னு அந்த வாசகத்தை சொன்னாங்க. அந்த வாசகத்தை அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா அப்படியே சொல்றான் திருப்பி இங்க இந்த ஆயத்துல. இந்த உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா என்ன விரும்புறான், என்ன நாடுறான், இதை எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொன்னாங்க. முனாஃபிக்குகள், முஷ்ரிக்கீன்கள், யூதர்கள் இவங்க எல்லாம் சொன்னாங்க. அப்படி அப்புறம் முஷ்ரிக்கீன்கள் இப்படியும் சொன்னார்கள், இன்னா லா நஅபுது இலாஹன் யஸ்குரு மிஸ்ல ஹாதா, இந்த மாதிரி உதாரணங்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ்வெல்லாம் நாங்க வணங்க மாட்டோம் அப்படின்னு வேற சொன்னாங்க. அல்லாஹ்வை வணங்குறதுன்னு சொன்னா ரொம்ப நல்ல அல்லாஹ்வா இருக்குன்னா, இந்த மாதிரி சாதாரண உதாரணங்களை சொல்லிட்டு இருக்கிறார், அந்த அல்லாஹ்வை போய் நாங்க எப்படி வணங்குறது என்றும் சொன்னார்கள். அபூ தாலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்த உடனே அந்த நுபுவத்தை, ரிசாலத்தை மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆரம்ப கட்டம்
தொழுகை கடமையாக்கப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னதாகவே ஒரு நாள் தங்களுடைய வீட்டிலே தொழுது கொண்டிருந்தார்கள். அபூ தாலிப் அந்த நேரத்தில் வீட்டுக்கு வருகின்றார். அவர் வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கதீஜா நாயகி ரெண்டு பேரும் சஜிதாவில் இருக்கிறாங்க. சஜிதாவில் இருக்கின்றார்கள். சஜிதாவில் இருக்கும்போது எப்படி இருக்கிறோம்? தலை கீழே இருக்கு, நம்முடைய பின்பாகம் அப்படி மேல இருக்குது. தலை கீழையும் பின்பாகம் மேலையும் இருக்குது. அவரை பார்த்த உடனே அந்த இது மாதிரி சஜிதா செய்யக்கூடிய இப்படி சஜிதா செய்யக்கூடிய ஒரு வணக்கத்தை அவங்க பார்த்ததே கிடையாது. அரபு நாட்டுக்காரவங்க அந்த காலத்துல ஆரம்ப கட்டத்துல இப்படி ஒரு சஜிதாவுடைய முறையில ஒரு வணக்கம் ஒரு இபாதத் பார்த்ததில்லை. இதை பார்த்த உடனே அபூ தாலிப் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இது என்ன வணக்கம் இது? தலை கீழையும் அவனுடைய பின்பாகம் மேலையும் இருக்கக்கூடியது. இந்த மாதிரி ஒரு வணக்கம் எங்களுக்கு தேவையே இல்லை என்பதாக சொன்னார். இந்த மாதிரி ஒரு வணக்கம் எங்களுக்கு தேவையில்லை. அதாவது பின்பாகம் என்பது மனிதனுக்கு கீழே இருக்கவே, தலை மேல இருக்கணும். இப்ப நம்ம அப்படித்தான் உட்கார்ந்துருக்கோம், தலை மேல இருக்குது, நம்முடைய பட்டக்ஸ் கீழே இருக்குது. அப்படித்தான் அமைப்பு இருக்குது மனிதனுடைய அமைப்பு. ஆனா சஜிதா செய்யும் போது எங்க இருக்கு? அது மேலையும் தலை கீழையும் போயிருக்கு. மனிதன் தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும், அல்லாஹுதான் உயர்ந்தவன் என்பதற்கு அடையாளமாக தலையை கீழே வைக்கணும் அப்படிங்கிறது சட்டம் நமக்கு. அதுக்கு நிறைய ஹிக்மத்துகள் ஞானங்கள் நிறைந்த ஒரு விஷயம் அது. ஆனா அவர் என்ன சொன்னாரு? அபூ தாலிப் என்ன சொன்னார்? தலையை கீழே உயர்வான தலை என்பது ரொம்ப உயர்வான ஒரு உறுப்பு. அது மனிதனுடைய உடலுக்கு, என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம், என்சான் உடலுக்கு தலையே முக்கியம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. தலையில தான் எல்லா வகையான அற்புதமான பொருள்கள் அனைத்தையும் அல்லாஹ்தாலா அமைத்து வைத்திருக்கிறது. அது மேலதான் இருக்கணுமே தவிர கீழே இருக்கிறது நியாயம் அல்ல என்று அவருடைய அறிவின்படி சொன்னார். இந்த மாதிரி சாதாரண ஒரு முக்கியமான விஷயங்களை அல்லாஹ்தாலா கட்டளையிட்ட விஷயங்களை பார்த்து தங்களுடைய அறிவை கொண்டு அதை சிந்தித்து பார்த்தார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு அதனுடைய உண்மை புலப்படவில்லை. அதே போல இந்த 8 கால் பூச்சி, சிலந்தி, தேனி, எறும்பு, கொசு இப்படிப்பட்ட உதாரணங்களை, இது போன்ற உதாரணங்களை சொல்லும் போது அதை ரொம்ப கேவலமாக கருதினார்கள். இந்த மாதிரி உதாரணங்களை சொல்லக்கூடிய அல்லாஹ்வை நாங்கள் வணங்கவே மாட்டோம் என்பதாக சொல்லிய நேரத்தில் அல்லாஹ்தாலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்தார். கொசுவை போன்றுள்ள ஒரு உதாரணத்தை சொல்வதற்கும் கூட அல்லாஹ்தாலா வெட்கப்பட மாட்டார். அந்த உதாரணத்தை சொல்லுவதன் மூலமாக மனிதர்களுக்கு அதிலே பல படிப்பினைகள் இருக்கின்றன. அந்த படிப்பினைகளை கேட்டு பலன் பெற வேண்டுமே தவிர அதை ஏன் சொன்னான், எதற்காக சொன்னான், இப்படி சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று மனிதர்கள் அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது என்பதையும் அல்லாஹ்தாலா அங்கே விளக்குகின்றார். வேறொரு இடத்திலே அல்லாஹ்தாலா இந்த உதாரணங்களை பற்றி நிறைய உதாரணங்களை அல்லாஹ்தாலா குர்ஆனிலே பல உதாரணங்களை சொல்லி காட்டுகின்றார். ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவேன், இந்த உதாரணங்கள் சொல்லப்படும் பொழுது அதை கண்டிப்பா நீங்க காது தாழ்த்தி கேட்டு அதிலிருந்து பலன்களை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். யா யுஹன்னாசு முரிப மஸலுன் ஃபஸ்தமிஉ லஹு, மனிதர்களே உதாரணம் உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது, உதாரணங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன, அதை நீங்கள் காது தாழ்த்தி கேளுங்கள். இது என்ன உதாரணம் இது என்று அதை அலட்சியப்படுத்தக்கூடாது, காது தாழ்த்தி கேட்க வேண்டும். அப்படி உதாரணங்கள் சொல்லப்படுவதன் மூலமாக சிந்தனை உடையவர்கள், அறிவுடையவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அதன் மூலமாக பலன் பெறுவார்கள். அவர்களுக்கு நல்ல படிப்பினை அதன் மூலமாக ஏற்படும். சில உதாரணங்களை அல்லாஹ்தாலா சொல்லிவிட்டு ஒரு இடத்துல சொல்லுகின்றார், தில்கல் அம்சாலு நதுரிபுஹா லின்னாசி, இந்த உதாரணங்கள் இருக்கின்றன, இதை மனிதர்களுக்காக நாம் அமைத்திருக்கின்றோம். வமா யாகிலுஹா இல்லல் ஆலிமூன், அறிவாளிகளை தவிர வேறு யாரும் இதை விளங்க மாட்டார்கள் என்று அல்லாஹ்தாலா சொல்லுகின்றார். இப்போ உதாரணங்களை சொல்லி அதை விளங்குறது யாரு? அறிவாளிகள் தான் விளங்க முடியும், அறிவில்லாதவர்கள் விளங்க முடியாது. அந்த அறிவு அல்லாஹை பற்றி உள்ள அறிவு, ஆகிரத்தை பற்றி உள்ள அறிவா இருக்கணும். இப்ப அரபு நாட்டில இருந்த அபூ ஜஹல் பெரிய அறிவாளியா இருந்தான், அவன் மடையன் அல்ல. அபூ ஜஹல் என்று மடமையின் தந்தை, அறியாமையின் தந்தை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பெயர் கொடுத்தார்கள். அதுக்கு முன்னால் அரபு நாட்டு மக்கள் அவனுக்கு கொடுத்திருந்த பேர் அபுல் ஹிகம், அறிவின் தந்தை அப்படின்னு பேர் கொடுத்திருந்தாங்க, அறிவின் தந்தை அப்படின்னு சொல்லி. அவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாங்க. ஆனா இதை விளங்க முடியல. அல்லாஹ் எதை சொல்லுகின்றானோ, ரசூல் எதை சொல்லுகின்றானோ அதை விளங்க முடியல. அதை விளங்க முடியாமல் அல்லாஹ்தாலா அவனை ஆக்கி வச்சிருந்தான். அல்லாஹ் அவனை ஆக்குவதற்குரிய காரண காரியங்களை இவன் செய்து கொண்டான் உலகத்தில். சரி, அப்படி விளங்குறது அப்படி இல்லல் ஆலிமூன் வமா யாகிலுஹா இல்லல் ஆலிமூன், அறிவாளிகளை தவிர, ஆகிரத்தை பற்றி உள்ள அறிவாளிகளை தவிர வேறு எவரும் இதனை விளங்க முடியாது என்பதாக அல்லாஹ்தாலா சொல்லி காட்டி உதாரணங்கள் சொல்லப்படும் பொழுது அதை விளங்கணும் என்பதாக குறிப்பிடுகின்றான். அதனால்தான் ஒரு பெரியவர், ஒரு ஞானவான் ஒருவர் குறிப்பிடுகின்றார், குர்ஆனிலிருந்து ஏதேனும் ஒரு உதாரணம் சொல்லப்பட்டு அந்த உதாரணத்தை நான் விளங்க முடியவில்லை என்று சொன்னால், உதாரணம் சொன்ன போது எனக்கு விளங்கல,
எனக்கு விளங்க முடியவில்லை என்று சொன்னால் உடனே நான் அழ ஆரம்பிச்சிருவேன். அவர் அழுக ஆரம்பிச்சிருவாராம். ஏங்க அழுகிறீங்கன்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வமா யாகிலுஹா இல்லல் ஆலிமூன், அறிவாளிகளை தவிர வேற யாரும் விளங்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். எனக்கு நான் அறிவாளி இல்லாம போயிட்டேனே என்று அழுவார். என்னால விளங்க முடியலன்னா நான் அறிவு இல்லாதவன் அல்லாஹ் என்ன சொல்றான்னு அர்த்தம். அப்ப என்ன அறிவாளியா யாரெல்லாம் நான் உன்னுடைய அந்த உதாரணங்களை விளங்கக்கூடிய அறிவாளியாக என்ன ஆக்கிவை அப்படின்னு வேற கேட்பாரு. இப்படித்தான் ஒவ்வொரு மூமினான மனிதனும் கேட்க வேண்டும். குர்ஆன்ல இருந்து ஏதாச்சும் ஒரு ஆயத்து, ஒரு சட்டம் சொல்லப்பட்டு, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் சொல்லப்பட்டு அந்த சட்டம் நமக்கு விளங்கல அப்படின்னு கேட்டா நமக்கு சரியான அறிவு இல்லைன்னு அர்த்தம், இன்னும் அறிவு வரலன்னு அர்த்தம். அதனால மடையன்னு அர்த்தம் அல்ல அதுக்கு, அதை பற்றி உள்ள அறிவு இல்லாமட்ட. அந்த அறிவு வர்றதுக்கு என்ன பண்ண, அல்லாஹ்ட்ட கேட்கணும், அழுகணும், எனக்கு அந்த அறிவை கொடு. ஏன்னா அல்லாஹ் அறிவை கொடுப்பது அல்லாஹ் தஆலாவுடைய வேலை, விளக்கத்தை கொடுப்பது அல்லாஹ் தஆலாவுடைய பொறுப்பில் உள்ளது. ஆகவே அதை அல்லாஹ் இடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று அந்த பெரியவர் குறிப்பிடுகின்றார். இங்கே அல்லாஹ் தஆலா கொசுவை உதாரணமாக சொல்லி காட்டி, கொசுவை சொல்லுவதற்கும் அல்லாஹ் தஆலா வெட்கப்பட மாட்டான். ஏன்னா வெட்கப்பட மாட்டான்னு சொன்னா, இந்த வெட்கம் என்பதற்கு வர ஹயா அப்படின்னு அரபியில் சொல்லப்படும். இன்னல்லாஹ லா யஸ்தஹி, யஸ்தஹி அப்படிங்கிற வார்த்தை வந்து ஹயா என்ற மூல சொல்லிலிருந்து வந்தது. ஹயா அப்படின்னா வெட்கம், அது உருதுலயும் அப்படித்தான் சொல்லப்படும். ஹயான்னு சொல்லணும், அரபியில ஹயான் வெட்கம் சொல்றது, நாணம் வெட்கம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. இந்த வெட்கம் இருக்குது பாருங்க, வெட்கத்தினுடைய தன்மை என்னவென்று சொன்னால் உடலுடைய நிலை மாறுபடுவது. எனக்கு வெட்கம் வந்துச்சு, பெண்கள் இருக்காங்க, பெண்கள் தான் அதிகமா வெட்கம் கொண்டவர்கள், வெட்கம் அதிகமாக பெண்களுக்கு உண்டு. இப்ப பொம்பளைங்களுக்கு வெட்கம் வந்துருச்சுன்னு பாருங்க, அந்த அவங்களுடைய முகத்தினுடைய நிறமே மாறி போயிடும். அதே மாதிரி ஆண்களுக்கும் சில சமயங்களிலே அப்படி ஒரு நிலை ஏற்படும். வெட்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த வெட்கத்தினால அப்படியே ஒரு மாதிரி கூனி குறுகி போய் முகத்தினுடைய நிறமெல்லாம் மாறி, கலர் மாறி, வேறு மாதிரியான ஒரு உடல்ல ஒரு அமைப்பு மாறுதலான அமைப்பு ஏற்பட்டுவிடும். வெட்கம் என்பது இருந்தால் உடலுடைய அமைப்பில ஒரு மாறுதல் ஏற்படும். அந்த வெட்கம் எப்பொழுது நீங்குகின்றதோ அப்பொழுது இயல்பான நிலைக்கு வருவார். அப்போ ஒரு மாற்றம் ஏற்பட்டு திரும்ப அந்த மாற்றம் மாறுகின்ற நிலை. அல்லாஹ்ங்கிறவனுக்கு அந்த மாதிரி மாறுதல் வரலாமா? அல்லாஹ் என்பவனுக்கு அந்த மாறுதல் வரக்கூடாது. மாறுதல் வந்தா அல்லாஹ்வா இருக்க முடியாது. அல்லாஹ் எப்படி இருக்குன்னாலும் அப்படி அவனை எந்த சக்தியும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. அவனுக்கு எந்த சக்தியும் மாற்ற முடியாது. ஏன்னா எல்லா சக்தியும் அவனிடத்துலதான் இருக்கு. அதனால அவனை எந்த சக்தியும் மாற்ற முடியாது. இப்ப வெட்கப்பட்டாரு பாருங்க, வெட்கம் வந்து கண்ணமெல்லாம் செவந்து போச்சு அப்படின்னு சொல்றோம். கண்ணமெல்லாம் செவந்து போச்சு, வெட்கத்தினால கண்ணமெல்லாம் செவந்து போச்சு அப்படின்னு சொல்றோம். இப்ப வெட்கம் வரும்போது ஒரு மாறுதல் ஏற்படுகின்றது. அப்ப அல்லாஹ் தஆலாவிடத்தில் வெட்கம் இருக்கின்றது அப்படின்னு சொன்னா மாறுதல் ஏற்பட வேண்டும். அந்த மாறுதல் ஒரு சமயம் இருக்க வேண்டும். அந்த வெட்கம் நீங்கிய பின்னால் மாறுதல் மாற வேண்டும். மாறுதல் திரும்பவும் மாறிவிட வேண்டும், பழைய நிலைக்கு வந்து விட வேண்டும். இப்படி மாற்றமான நிலைகள் ஏற்படுவது என்பது அல்லாஹ் தஆலாவுடைய ஜாத்திலோ சிபாத்திலோ கூடாது. அல்லாஹ்வுடைய ஜாத்திலும் கூடாது, அவருடைய சிபாத்திலும் வரக்கூடாது. இது அல்லாஹ் தஆலாவுடைய சிபாத்துக்கு மாற்றமானது. ஆகவேதான் லா யஸ்தஹி, அல்லாஹ் தஆலா வெட்கப்பட மாட்டான், சொல்றதுக்கு வெட்கப்பட மாட்டான். சரி, இங்க எப்படி ஆச்சா? இன்னொரு ஹதீஸ்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அல்லாஹ் வெட்கப்படுறான் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா வெட்கப்படுகின்றான் அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது இப்படி குறிப்பிடுகின்றார்கள். அதாவது அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ யஸ்தஹி, அதாவது இஸ்லாத்திலே நரை விழுந்து விட்ட ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹ் தஆலா வெட்கப்படுகின்றான். அதாவது அவன் பாவம் செய்வதை கண்டு வெட்கப்படுகின்றான் அப்படின்னு வருது அந்த ஹதீஸ். அல்லாஹ் தஆலா இஸ்லாத்திலே ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய மனிதன், அவனுக்கு நரை வந்து விடுகின்றது. நரை வந்து விட்ட பின்னாலும் கூட அவன் பாவங்கள் செய்வதை விட்டு நீங்கிக் கொள்ளாமல் இருந்தால் அதை கண்டு அல்லாஹ் தஆலா வெட்கப்படுகின்றான் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இன்னல்லாஹ யஸ்தஹி மின் திஷைபத்தில் முஸ்லிம், ஒரு முஸ்லிமான மனிதன், நரை உள்ள ஒரு முஸ்லிமான மனிதனை பார்த்து அல்லாஹ் தஆலா வெட்கப்படுகின்றான் அப்படின்னு. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இன்னல்லாஹ ஹய்யுன் கரீம், அல்லாஹ் தஆலா ரொம்ப வெட்கமுள்ளவன், அவன் தயால குணமுள்ளவன். யஸ்தஹி இதா ரஃபஅல் அப்து யதைஹி, ஒரு அடியான் தன்னுடைய இரண்டு கைகளையும் அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் ஏந்தி விட்டால், அதாவது துஆ கேட்பதற்காக ஏந்தி விட்டால், அன்யருத்தஹுமா சிஃப்ரா, அந்த இரண்டு கைகளையும் வெறும் கையாக அனுப்புவதற்கு, திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகின்றான். கையை ஏந்திட்டா அல்லாஹ் ஏதாச்சும் கொடு அப்படின்னு, அது வெறும் கையா அனுப்ப மாட்டான் அல்லாஹ் தஆலா. வெறும் கையாக திருப்பி அனுப்புவதற்கு வெட்கப்படுகின்றான். ஏதாச்சும் கொடுத்து தான் அனுப்புவான் அல்லாஹ் தஆலா. உலகத்திலேயே பாக்குறோம், ஒரு பெரிய கொடை வள்ளல் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் யார் எது கேட்டாலும் சரி கொஞ்சமா அதிகமா கொடுப்பார். ஆனா
அல்லாஹ்தாலா பெரிய கொடை வள்ளல் அவன், ஜப்பாத். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கொடை வள்ளல்களுக்கும் பெரிய கொடை வள்ளல் அவன். அவங்க இடத்துல கையேந்தினா அதை வெறுங்கையாக அனுப்ப மாட்டான், வெறுங்கையாக அனுப்புவதற்கு வெட்கப்படுகின்றான் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். இப்ப அந்த இடத்துல வெட்கப்படுகிறான் 2 ஹதீஸ், இது மாதிரி பல ஹதீஸ்கள் வந்திருக்கு. அங்க வெட்கப்படுகிறான், அப்ப வெட்கப்படுகின்றான், வெட்கப்பட மாட்டான். இங்க வெட்கப்பட மாட்டான்னு வருது, அந்த ஹதீஸ்ல வெட்கப்படுவான்னு வருது. இப்ப நம்ம சொன்ன விளக்கம் அல்லாஹ் தஆலாக்கு வெட்கம் வரக்கூடாதுன்னு சொன்னோம், இங்க வெட்கம் வருதுன்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன விளக்கம்னு கேட்டா, அந்த ஹதீஸினுடைய கருத்து, ஒரு முஸ்லிமான மனிதன், நரை விழுந்து விட்ட ஒரு முஸ்லிமான மனிதனை கண்டு அல்லாஹ் தஆலா வெட்கப்படுகிறான். அதாவது அவன் பாவம் செய்வதை பார்த்து அல்லாஹ் தஆலா வெட்கப்படுகின்றான். இப்ப அந்த மனிதனிடத்துல அந்த பாவம் என்ற அந்த குறை வந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா கருதுகின்றான் என்று பொருள் அதற்கு. இந்த ஹதீஸை வச்சு இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் ஏராளமான விளக்கங்களை உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகின்றார்கள். இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கருத்தை மட்டும் 20 பக்கம் எழுதுறாரு. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருந்தா 20 பக்கம் எழுதுறாரு. நம்மளால பார்த்தே முடிக்க முடியாதது, அவ்வளவு எழுதுறாரு. இது எப்படி அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லியிருக்கானே, லா யஸ்தஹீன்னு சொல்லிட்டு வெட்கப்பட மாட்டான்னு சொல்லியிருக்கான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுக்கும் விளக்கம் என்ன என்பது பற்றி நிறைய கருத்துகள். அது சுருக்கமான விளக்கம் என்னன்னு கேட்டா, இப்ப உங்களுக்கு வழங்குற மாதிரி எனக்கு வழங்குற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா மனிதன் நரை விழுந்து விட்ட மனிதன், அதாவது வயோதிகமாகி விட்ட மனிதன் பாவம் செய்வதை கண்டு அல்லாஹ் தஆலா வெட்கப்படுறான், ஆச்சரியப்படுறான் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா வெட்கப்பட்டு இந்த மனிதன் பாவம் செய்யக்கூடாது என்று விரும்புகின்றான் அல்லாஹ் தஆலா அப்படிங்கிற அர்த்தம். அதே போன்று ஒரு மனிதன் கையேந்தி விட்டால் அல்லாஹ் தஆலா இடத்துல அதை வெறுங்கையா அனுப்புவதற்கு அல்லாஹ் தஆலா விரும்புவதில்லை அப்படிங்கிற அர்த்தம். வெட்கப்படுகிறான், அந்த இடத்துல விரும்புறது இல்லைன்னு அர்த்தம். ஏதாச்சும் கொடுத்து தான் அனுப்புறான். உலகத்துல நரை விட்டு விழுந்து விட்ட மனிதன், வயோதிகமாகி விட்ட மனிதன் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் அப்படிங்கிற அர்த்தம். எப்படி நிறைய அர்த்தங்கள், இது ஒன்னே ஒன்று நம்ம விளங்கினா போதுமானது. ஆக அந்த லா யஸ்தஹி வெட்கப்பட மாட்டான் என்று சொன்னதும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வெட்கப்படுவான் என்று சொன்னதும் ரெண்டும் ஒரே கருத்து உள்ளதான். இந்த மனிதர்களுக்கு இந்த உதாரணத்தை சொல்வதற்கு அல்லாஹ் தஆலா வெட்கப்பட மாட்டான், பின்வாங்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்தை சொல்லியே தான் தீருவான். இவங்க விரும்பினாலும் சரி, விரும்பாட்டாலும் சரி, அந்த உதாரணத்தை சொல்லித்தான் தீருவான். ஏன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா நிறைய உதாரணங்களை குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்ட, அதே போல முன்னால் உள்ள வேதங்கள்லயும் அந்த உதாரணங்களை சொல்லி இருக்கின்றான். முன்னால் உள்ள இதே தப்சீருடைய இந்த தொடரில் இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள், பைதாவி போன்றவர்கள் எல்லாம் எழுதுறாங்க, இன்ஜீலிலே சில உதாரணங்களை அல்லாஹ் தஆலா பல உதாரணங்களை சொல்லி காட்டுகிறான். அதுல ஒரு 2-3 உதாரணத்தை சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா இன்ஜீல் வேதத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட இன்ஜீல் வேதத்திலே இப்படி சொல்லுகின்றார், லா தகூனு கல் முன்ஹலி, இந்த சல்லடையை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். சல்லடை, சலிக்கிற சல்லடை இருக்கு பாருங்க, அதை போல நீங்க ஆகிட வேண்டாம் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றாங்க. சல்லடைய உதாரணம் ஏதாச்சும் கொசு, அதை விட மோசமானது. சல்லடைய போல நீங்கள் ஆகிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சல்லடை எப்படிப்பட்டது என்று சொன்னால், யஹ்ருஜு மின்ஹு தகீகுத் தய்யிப், அதுல ஒரு மாவை போட்டு சலிச்சா நல்ல சுத்தமான மாவு, பவுடர் போட்டு நைசான மாவும் அதிலிருந்து வெளியே வருகின்றது. அதை தவிர மீதி உள்ள அந்த கப்பிகள், அதாவது அதனுடைய என்ன சொல்றது, மேல சலிச்சது போக மேல நிக்குது பாருங்க, கீழே அந்த பவுடராக இருக்கக்கூடிய நைஸாக இருக்கக்கூடிய மாவெல்லாம் கீழே கொட்டிடுது, மேல அந்த கழிவுகள்லாம் நின்று கொள்ளுது. அதுக்கு பேர் நகானா அப்படின்னு சொல்றது. அதை அங்க மேலேயே வைத்துக் கொண்டிருக்கின்றது. இது போன்று அந்த சலடையை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அதாவது உங்களுடைய வாய்களிலிருந்து, உங்களுடைய சொற்களிலிருந்து ஞானத்திற்குரிய, அதாவது நல்ல விதமான பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் பேசுகின்றீர்கள். உங்களுடைய உள்ளங்களிலே அழுக்குகளை நீங்கள் நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் சல்லடையை போன்று ஆகிவிட வேண்டாம் என்று சொன்னால், உங்களுடைய வாய் சல்லடையை போன்று இருந்து வாயிலிருந்து வெளியே வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சுத்தமான, அழகான, அறிவுக்குரிய, அறிவார்ந்த வார்த்தைகளாக வெளியே வர்றது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் ரொம்ப கபடம் நிறைந்ததாக, வஞ்சகம் நிறைந்ததாக, தீமை நிறைந்ததாக இருக்கக்கூடாது. அதாவது சொல் ஒன்றாக, எண்ணம் ஒன்றாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அது வேற மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான், பல இடங்கள்ல சொல்லுகின்றான். இங்க இன்ஜீல்ல சொல்லும் போது நீங்கள் சல்லடையை போன்று ஆகிவிட வேண்டாம். சல்லடை 2 விதமான பொருள்களை வெளியாக்குகின்றது. ஒன்று நல்ல பொருள், ஒன்று கெட்ட பொருள். நல்ல பொருளை வாயின் மூலமாக நீங்கள் சொல்லுகின்றீர்கள், கெட்ட பொருளை மனதில் நீங்கள் மறைத்து வைத்துக் கொள்ளுகிறீர்கள். அது போல நீங்க என்று இன்ஜீலில ஒரு உதாரணம். அதே போன்று இன்னும் உங்களுடைய இதயங்களை கற்களை போன்று நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். கற்களை போன்று ஆக்கிக் கொள்ள வேண்டாம். கல் இருக்கின்றதே அது, அதாவது பாறை, கல்லு. அந்த கற்கள் எப்படி இருக்கின்றது? நெருப்பில் போட்டால் அந்த நெருப்பு அந்த கல்லை கரித்து விடாது, உருக்கி விடாது. அல்லது தண்ணீரில் போட்டாலும் தண்ணீரில் அந்த கல் கரைந்து விடாது. அல்லது காற்றடித்தாலும் அந்த காற்று கல்லை அடித்துக் கொண்டு போய்விடாது.
இது போன்று உங்களுடைய உள்ளங்கள் கல்லை போன்று இறுகியதாக கெட்டியானதாக இருக்க வேண்டும். உபதேசங்கள் சொல்லப்பட்டால் அதற்கு உடனே அந்த கல்வி இழகணும், பயப்பட வேண்டும், கல்விலே மாற்றம் ஏற்பட வேண்டும், கல்விலே அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும். இப்ப அந்த கல்லை போன்று எந்த விதமான மாற்றமும் இல்லாம அப்படியே இருக்கக்கூடிய கல்வாக உங்களுடைய கல்விகளை, உங்களுடைய இதயங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பெரிய பாறை இருக்குதுங்க, மழை பெஞ்சு கரைஞ்சா போயிடும், போகாது. நெருப்பு பட்டுச்சு தீஞ்சு போயிடுமா, போகாது. காத்தடிச்சு தூக்கிட்டு போகாது, அது அப்படியே இருக்கு. அது போன்று உங்களுடைய உள்ளங்களை என்ன சொன்னாலும் சரி நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு இருக்காது. யார் என்ன சொன்னாலும் சரி, அல்லாஹ் சொன்னாலும் சரி, ரசூல் சொன்னாலும் சரி, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்காது. இந்த உதாரணத்தை கல்லை போன்று ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு உதாரணம், இந்த குளவிகள், கொட்டக்கூடிய குளவிகள், அதாவது தேனி போன்றது குளவிகள் இருக்கு பாருங்க, கொட்டுது, மனிதனை கொட்டுறது குளவின்னு சொல்றது. அந்த குளவிகளை நீங்கள் பரவச் செய்ய வேண்டாம், அதிகமாக ஆக்க வேண்டாம், அது உங்களை கொட்டிவிடும், உங்களுக்கு சிரமம் ஏற்படும். அதாவது குளவிகளை நீங்கள் பரவச் செய்ய வேண்டாம், அது உங்களை கொட்டிவிடும் என்று சொன்னால் அறிவில்லாத மனிதர்களிடத்திலே அதிகமாக நீங்கள் தர்க்கம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா அதை இன்ஜீல் வேதத்தில் இப்படி சொல்லி இருக்கிறான். அதிக அறிவில்லாத மனிதர்களிடத்தில் இங்க போய் தர்க்கம் செய்ய வேண்டாம். அறிவில்லாத மனிதத்தில் தர்க்கம் செஞ்சால் அவன் அறிவில்லாததுக்கு காரணமா உங்களை கொட்டிடும், அந்த குளவி மாதிரி. அப்புறம் நீங்க தான் வேலை பண்ணணும். நான் இவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கிறேன், என்ன போய் கொட்டுறானு அப்படின்னு அப்ப சொல்ல முடியாது. ஏன், நீங்க அந்த அறிவில்லாதவர்களிடத்துல தர்க்கம் செய்ததின் காரணமாக ஏற்பட்ட விளைவு, தீமை. அப்படிலாம் செய்யாதீங்க என்று அல்லாஹ் தஆலா இன்ஜீல் வேதத்திலே குளவியை உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான். ஆகவே இந்த கொசுவை சொல்றது, ஈய சொல்றது, எறும்ப சொல்றது, எட்டுக்கால் பூச்சியை சொல்றதெல்லாம் உதாரணத்திற்காக, மனிதர்கள் விளங்குவதற்காக, படிப்பினை பெறுவதற்காக சொல்லக்கூடிய உதாரணங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றன. அப்படிப்பட்ட நல்ல தோற்றத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.